பொதுவாவே நிறைய பேருக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை இல்லைங்க 6 வேளை சாப்பிட்டா கூட அடிக்கடி பசிச்சுட்டே இருக்கும். டென்ஷன் ஆனா பசிக்குதும்பாங்க, ஸ்ட்ரெஸ் ஆனா பசிக்குதும்பாங்க, டிப்ரெஷன் ஆனா பசிக்குதும்பாங்க, இவ்வளவு ஏன் எக்ஸ்ட்ரீமா ஹாப்பியானா கூட பசிக்குதும்பாங்க. இது எல்லாம் போக ரொம்ப நேரம் சும்மாவே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருந்தா கூட ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா நல்லா இருக்கும்ல அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு இந்த கிரேவிங்ஸ்ன்றது ரொம்பவே அதிகமா இருக்கும். எதனால இந்த கிரேவிங்ஸ்ன்றது அதிகமா வருது, இது எப்படி கண்ட்ரோல் பண்ணுது, என்ன பண்ணாலும் என்னால சாப்பிடுறத நிறுத்தவே முடியலங்க, எப்படிதான் நிறுத்துறது அப்படின்னு என்ன மாதிரியே நீங்களும் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த அடிக்கடி பசிக்கிறதுக்கு முக்கியமா ஒரு 7 காரணம் சொல்றாங்க. இந்த 7 காரணங்கள் இருந்தா அடிக்கடி பசிக்கும்ன்றாங்க. அந்த 7 காரணம் என்னன்றத இப்ப பாத்துடலாம். முதல் காரணம் லெஸ் புரோட்டீன். இப்ப பொதுவாவே நம்மள நிறைய பேர் மார்னிங் இட்லி இல்ல தோசை சாப்பிடுவோம், நைட்டு இட்லி இல்ல தோசை சாப்பிடுவோம். இட்லி தோசைன்றது கார்ப், அதுல புரோட்டீனே கிடையாது. இந்த புரோட்டீன்ன்றது ஹியூமனோட பாடிக்கு ரொம்ப ரொம்ப அவசியமான ஒண்ணு. இது மசிலுக்கு மட்டும் கிடையாதுங்க, நம்ம ஹோல் பாடிக்கும் புரோட்டீன்ன்றது ரொம்பவே அவசியம். நம்ம 3 வேளை சாப்பிடுறோம், ஏதாவது ஒரு வேளை புரோட்டீன் ரிச் ஃபுட்டை கண்டிப்பா சாப்பிடணும். நம்ம உடம்புக்கு புரோட்டீன் பத்தல அப்படின்னா அடிக்கடி பசிக்குங்க. நம்பர் 2 லெஸ் ஸ்லீப். அதாவது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு 7ல இருந்து 8 மணி நேரம் டெஃபினட்டா தூங்கியே ஆகணும். அப்படி தூங்காதவங்களுக்கும் இந்த மாதிரி அடிக்கடி பசிக்குமா? இப்ப பாடிக்கு ரெஸ்ட்ன்றது கண்டிப்பா தேவை. சில அறிவாளிங்க நான் நைட் ஒரு 4 hours தூங்குறேன், டே டைம்ல ஒரு 3 hours தூங்குறேன், 7 hours டேலி ஆயிடுச்சுல, அப்படி தூங்கினா பசிக்காதுல அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்க. அதுதான் கிடையாது. இந்த கண்டினியூஸ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, டீப் ஸ்லீப், அது 7 to 8 hours இருக்கணும். அந்த 7 to 8 hours ஸ்லீப் ப்ராப்பரா இருந்தா கூட அடிக்கடி பசிக்காது. நம்பர் 3 நிறைய பேர் ரீஃபைன்ட் கார்பை அதிகமா எடுத்துப்பாங்க. இந்த ரீஃபைன்ட் கார்ப் அப்படின்னா இந்த பேக்கரியில இருக்கும் பாத்தீங்களா, இந்த கேக் ஐட்டம்ஸ், அது போக இந்த கேண்டிஸ், சாக்லேட்ஸ், சுகர் அதிகமா இருக்கக்கூடிய ஐட்டம்ஸ், இது எல்லாத்தையும் அதிகமா எடுத்துப்பாங்க. அது போக இந்த மைதால செய்யப்பட்ட பரோட்டா, மைதால செய்யப்பட்ட கேக், மைதால செய்யப்பட்ட என்ன வகையான ஃபுட்டா இருக்கட்டும், இது அதிகமா எடுக்கிறதா ரீஃபைன்ட் கார்ப்னு சொல்லுவாங்க. இந்த ரீஃபைன்ட் கார்ப் நம்ம அதிகமா எடுக்கிறதால நம்ம உடம்பு டைஜஷனுக்கு கொஞ்சம் கஷ்டப்படும். அந்த ஃபுட்டை எல்லாத்தையுமே குளுக்கோஸா மாத்தும். குளுக்கோஸா மாத்துறதால நம்ம உடம்புல பிளட் சுகர் அப்படின்றது அதிகமாகும். பிளட் சுகரோட லெவல் நார்மலா இருக்காது, திடீர்னு ஹை ஆகும், திடீர்னு லோ ஆகும். சோ இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறதாலையும் கூட அடிக்கடி பசிக்கும்னு சொல்லுவாங்க. நம்பர் 4 என்னன்னா லெஸ் குட் ஃபேட் எடுக்கிறதால. அதாவது நம்ம உடம்புக்கு இந்த ஃபேட் கண்டென்ட்டும் தேவை. சில பேர் நான் டயட் இருக்கேன், ஃபேட்டே எடுக்க மாட்டேன், எனக்கு வெறும் புரோட்டீன், ஃபைபர், மினரல்ஸ், விட்டமின்ஸ் இது மட்டும் இருந்தா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா பாடிக்கு இந்த கொழுப்பு சத்து அப்படின்றதும் கண்டிப்பா தேவையான ஒண்ணு. அதுவும் கெட்ட கொழுப்புன்னு இருக்கு, நல்ல கொழுப்புன்னு இருக்கு. அதாவது குட் ஃபேட்னு இருக்கு, பேட் ஃபேட்னு சில விஷயங்கள் இருக்கு. குட் ஃபேட்ல இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட் மட்டும் தான் நம்ம உடம்புக்கு தேவை. அதனால டயட்ல இருந்தாலும் கூட குட் ஃபேட்ஸ் கண்டிப்பா எடுக்கணும். குட் ஃபேட் எடுக்காததால லெஸ் ஃபேட்ஸ் மட்டுமே நம்ம எடுக்கிறதால கூட அடிக்கடி பசிக்கும்னு சொல்றாங்க. நம்ம 5 என்னன்னா லெஸ் வாட்டர். அதாவது ஒரு மனுஷன் ஒரு நாளைக்கு நார்மலா 2ல இருந்து 3 லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிச்சே ஆகணும். இது நார்மலா. இப்போ ஒவ்வொருத்தவங்க ஹைட்டுக்கு வெயிட்டுக்கு ஏத்த மாதிரி தண்ணி குடிக்கிற அளவுன்றது மாறும். இப்போ ஒரு கிலோவுக்கு 30ல இருந்து 35 மில்லிமீட்டர் வரைக்கும் தண்ணி குடிச்சாக்கணும். அப்போ இப்போ நீங்க 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 80 × 35 அப்படின்னு கணக்கு போட்டீங்கன்னா 2.8 லிட்டர் வருது. சோ நீங்க 80 கிலோ இருக்கீங்க அப்படின்னா 2.8 லிட்டர் தண்ணி குடிக்கணும். இப்போ 90 kg இருந்தீங்கன்னா இது அப்படியே கொஞ்சம் டபுள் ஆகும். உங்க கேஜிக்கு ஏத்த மாதிரி தண்ணி குடிக்கணும் அப்படின்றது காமனான ஒரு விஷயம். ஆனா சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏசி ரூம்லயே ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு தண்ணி தாகம்ன்றது அதிகமா எடுக்காது. இன்னும் சில ஐடி கம்பெனில வேலை பார்க்கக்கூடியவங்க தண்ணி குடிச்சா குளூர்ல அடிக்கடி ரெஸ்ட் ரூம் போகும், சுத்தி இருக்கிறவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற காரணத்தினாலே தண்ணி குடிக்கிறத கம்மி பண்ணிடுவாங்க. சோ இந்த மாதிரி இருக்கிறதுனால கூட அடிக்கடி பசிக்கும்னு சொல்றாங்க. நம்பர் 6 என்னன்னா லெஸ் ஃபைபர். அதாவது நம்ம உடம்புக்கு இந்த ஃபைபர் அப்படின்றது ரொம்பவும் தேவையான ஒண்ணு. நம்ம உடம்புக்கு இந்த நார்ச்சத்துன்றது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒரு விஷயம். இந்த ஃபைபர் கண்டென்ட் நிறைய ஃப்ரூட்ஸ்ல, வெஜிடபிள்ஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்ப எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கொய்யாப்பழத்துல நிறைய ஃபைபர் இருக்கு. ஹை ஃபைபர் ஃபுட்ல கொய்யாப்பழம் ஒண்ணு. உங்களால காய்கறி சமைச்செல்லாம் சாப்பிட முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க கொய்யாப்பழம் சாப்பிடலாம், டெய்லியும் ஒரு கொய்யாப்பழம் சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி ஃபைபர் அதிகமா எடுத்துக்கிறதால கூட பசி கண்ட்ரோல் ஆகும். நம்பர் 7 என்னன்னா கவனச்சிதைவு. அதாவது லெஸ் கான்சென்ட்ரேஷன். இப்போ நம்ம சாப்பிடும்போது அதிகமா மொபைல் போனை தான் ஸ்க்ரால் பண்ணிட்டு, ரீல்ஸ் பார்த்துட்டு, இல்ல டிவி பார்த்துட்டு, இந்த மாதிரி நம்மளோட கான்சென்ட்ரேஷன் அப்படின்றது ஃபுட்ல இருக்காது, டிவிலயோ இல்ல கேஜெட்ஸ்லயோ தான் இருக்கும். அப்படி நம்ம கான்சென்ட்ரேஷனே இல்லாம சாப்பிட்றோம்னா நம்ம எத்தனை இட்லி சாப்பிட்றோம், இல்ல எத்தனை தோசை சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பாடு சாப்பிட்றோம் அப்படின்ற அளவு நமக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. வயிறு ஃபுல்லா ஆயிடுச்சா, ஃபுல் ஆகலையா அப்படின்றது கூட நமக்கு தெரியாது.
ஒரு டைம் வரைக்கும், அந்த படம் முடியிற வரைக்கும், இல்ல அந்த ரீல்ஸ் முடியிற வரைக்கும், இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ முடியிற வரைக்கும் நம்ம சாப்பிடுவோம். அது முடிஞ்சிருச்சுன்னா நம்மளும் சாப்பிட்டு முடிச்சிருவோம். சோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம சாப்பிடும்போது கவனமா இருக்கணும். நம்ம எவ்வளோ சாப்பிடுறோம், எதுக்கு சாப்பிடுறோம் அப்படின்ற அளவு தெரிஞ்சுதான் சாப்பிடணும். கவனமா சாப்பிட்டா கூட பசியை கண்ட்ரோல் பண்ணலாம். இது வரைக்கும் நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த 7 காரணங்களால தான் அடிக்கடி பசிக்குது. இதெல்லாம் நம்ம கட் டவுன் பண்ண ஸ்டாப் பண்ணாலே அதிகமா பசி எடுக்கிறத கண்ட்ரோல் பண்ணலாம்னு சொல்றாங்க. இப்போ நான் சொல்ல போறது வந்து ரொம்ப காமனான ஒரு விஷயம். இத பண்ணாலும் கூட அடிக்கடி பசிக்கிறத தடுத்து நிறுத்தலாம். அதாவது புரோட்டீன்ஸ் அதிகமா இருக்கிற ஃபுட்டை சாப்பிடணும். எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னா, சுகர் அதிகமா இருக்கிறது, இந்த கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த கூல் ட்ரிங்க்ஸ், ப்ரிசர்வேட் பண்ண ஜூசஸ் எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கம்ப்ளீட்டா கட் பண்ணணும். புரோட்டீன்ஸ், ஃபைபர்ஸ் அதிகமா எடுத்துக்கணும். இந்த சுகர் ஐட்டம், கார்பனேட்டட் ஐட்டமை கம்ப்ளீட்டா கம்மி பண்ணணும். இது போக ப்ராப்பரா 6 to 8 hours தூங்கணும். இதெல்லாம் நம்ம பண்ணி இதை நம்மளோட ரொட்டீன் ஆக்குனாலே இந்த பசி எடுக்கிறது அப்படின்றத ஆட்டோமேட்டிக்கா கம்மி பண்ணலாம். அது போக இப்போ நார்மலாவே காலையில சாப்பிடுவோம், மதியம் சாப்பிடுவோம், நைட்டு சாப்பிடுவோம். அப்படி இல்லாம மார்னிங் கொஞ்சம் ஏதாவது ஒரு 8 o'clock ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கலாம், அப்புறம் 11 o'clock ஏதாவது எடுத்துக்கலாம், அப்புறம் 2 o'clock ஏதாவது எடுத்துக்கலாம், 5 o'clock ஏதாவது எடுத்துக்கலாம், 7 o'clock ஏதாவது எடுத்துக்கலாம். அதுவும் இந்த 5 வேளையும் அப்படியே ஃபுல் கட்டு கட்டக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா 3 வேளை சாப்பிட்ற சாப்பாடை ஸ்பிளிட் பண்ணி இந்த 5 டைம்ஸ் சாப்பிட்டோம் அப்படின்னா கூட நம்மளோட பாடி வந்து ஹெல்தியா வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லா பல ஹெல்த் டிப்ஸை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா ஹெல்த் குரு சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.